வணக்கம். கடைசியாக விஜய் நடித்த ஜனநாயகன் படம் பார்த்துட்டேன். என் ஒய்ஃபும் என் பையனும் தான் போக வேண்டியது. என்னை கம்பல் பண்ணி அழைச்சின்னு போயிட்டாங்க. அவள் வர முடியல. படம் விஜய் நல்லா பண்ணியிருக்கார். ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொல்லுவேன். விஜய் அவங்க அம்மா இறந்து போகிற சீனாக இருக்கட்டும், அவர் பொண்ணோட வரக்கூடிய சீன்ஸ்லாம் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. பொதுவாக அவர் பெரிய நடிகர்லாம் கிடையாது, ஜனரஞ்சகமாக இருக்கும் படங்கள். அவர் தேட்டரில் போய் நான் முதல்ல பார்த்த படமே துப்பாக்கி தான். இப்போ இந்த நாயகன்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமையும் கமல்ஹாசன் பார்த்துட்டே இருக்கலாம், செதுக்கி வச்சுருப்பாங்க. சாகர சங்கமம் அப்படி தான், சலங்கை ஒளி அந்த மாதிரி பெரிய ஆக்டர் கிடையாதுன்னா கூட மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பாப்புலர் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது இயல்பாக இருக்குது. பட் என்னென்னா இந்த படம் எனக்கு ஒரு பயம் வந்தது. என்னென்னா இந்த படம் முடியவே முடியாதோ அப்படின்னு பயம் வந்தது எனக்கு. எவ்வளோ மாதிரி எடுத்துட்டானுங்க. பெங்காலி படம்லாம் பார்த்திங்கன்னா இயல்பாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கழுதியை காமிக்கணும், கழுதியோட வால் நுனியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே மெதுவாக கொண்டு போய் மூக்கு நுனியில் முடிப்பானுங்க. அதுக்கே அரை மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி ஹீரோ இன்ட்ரடக்ஷனில் இப்போ வர வர பயங்கர ஸ்லோ பண்ணுறானுங்க. கால் நகத்துலேருந்து ஆரம்பித்து அப்படின்னா தலைமுடி வரைக்கும் போகிறாங்க. வில்லன் இன்ட்ரடக்ஷன் அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்லோ மோஷன்கள்லாம் குறைச்சாவே குறைஞ்சபட்சம் படங்கள் அரை மணி நேரம் 40 நிமிஷம் குறையும். அப்புறம் சண்டையெல்லாம் பயங்கர சண்டைகள். ஆனால் அது அவ்வளோ சண்டைகள் இருந்தால் கூட இந்த வில்லன் ஆப்பிரிக்கா தேசங்களையே அந்த பிரசிடெண்ட்டையே தூக்கில் போடக்கூடிய ஒரு ஆள் நம்ம விஜயை பார்க்க வரும்போது மட்டும் 60 பேர் வராங்க. எல்லாம் வீச்செறிவா, கோடாரி, கொம்பு, கம்பு அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வராங்க. கேவலமாக இருந்து பார்க்குறதுக்கு. 50 லட்சம் துப்பாக்கியை இந்தியாவில் செலுத்தி சீர்குலைக்கணும்னு நினைக்கிறவங்க வீச்செறிவாரோடு வரானுங்க. ஏன்னா விஜய் உயிரோடு இருக்கணுமே, படம் முடிகிற வரைக்கும் இருக்கணுமே, அதுக்காக எல்லாம் ரொம்ப லாஜிக் ஓட்டைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதான் இந்த ரவா கேசரி படத்தை எடுத்துருக்குறாங்க. பட்டு அந்த அனாவசிய சண்டைகள் எது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எது நிஜம்னு தெரியல. அதெல்லாம் எடுத்துட்டு ஜவ்வு மாதிரி இருக்கிற சீன்கள்லாம் குறைச்சிட்டு இருந்தாங்கன்னா விஜய் சீன்ஸ் மட்டுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் நடிக்கிற சீன்ஸ், சண்டை போடுற சீன்ஸ் இல்லை, நடிக்கிற சீன்ஸ் வச்சு கொஞ்சம் நல்லா ஜனரஞ்சமாக 2 மணி நேரத்தில் முடிச்சுருந்தா பிரமாதமாக இருக்கும். எங்கேயோ போயிருக்கும் படம் இது. ஏன்னா அவ்வளவு எனர்ஜி டான்ஸில் ஆளும் இந்த இங்கே அவருக்கு இப்போ என்னன்னு நிறைய சரக்கு அடிக்கிறான்னு தெரியல, 2 பணியாரத்தை வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் குறைச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஆள் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கார். பூஜா ஆக்ட் எதுக்காக வராங்கன்னு தெரியல, ஒரு படத்துக்கு நல்லா டான்ஸ் ஆட்டு போகிறாங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் விஜய் எந்த பாட்டுக்கும் வாயசைக்கலை, எந்த பாட்டுக்குமே வாயசைக்கலை. நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். படம் ஓடிடியில் வந்ததுன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் நம்ம, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி, சந்தேகமே கிடையாது. பட் மோசமான படமானு கேட்டோன்னா மோசமான படம் கிடையாது. பட் ஜவ்வு மாதிரி எடுத்துட்டாங்க.